அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமாக. Let us pray. எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our beloved Father who loves us more, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். we give all the glory and praise to you. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். We glorify you, Lord. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். Lord, continuously speak to us. தொடர்ந்து எங்களோடு இடைபடும். Lord, you continuously interact with us. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். Let the Lord's hand be with us. ஒரு முக்கியமான காரியத்தை பேச விரும்புகிறோம். Lord, we would like to talk an important thing. தேவரீர் எங்களோடு இடைபடுவீராக. Lord, you be with us. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. Amen. 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 God bless you. The Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord will bless you. கடைசி கால சத்துருவின் தந்திரங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். Today I would like to talk about the tricks of the Satan in the last days. கடைசி காலத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். You and I should understand that we are living in the last days. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. Let Lord speak to us today. கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை மட்டும் நாம் பார்க்கின்றோம். We understand and analyze that we are in the last days looking into the incidents that is happening in the world. இன்றைக்கு டிவியை பார்த்தால் இங்கே யுத்தம் அங்கே யுத்தம் இதெல்லாம் பைபிள் தீர்க்க தரிசனத்தின்படி நடக்கிறது என்று இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பல காரியங்களை பல ஊழியர்கள் பேசுகிறதை நான் கேட்கிறேன். I mean, when you look into the TV, but we see that a lot of prophets, when we see a lot of prophets talking about these are the last days, that how the nations rise against the nations and war in Israel, all these things indicates the last day signs. ஒரு பக்கம் தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்கதரிசன நிறைவாக இதை நாம் பார்க்கின்றோம். One side we see that the fulfillment of all the prophecies told by the prophets. ஆனா இன்னொரு பக்கம் உலகம் திசை திருப்புகிற ஒரு காரியத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். On the other side I would like to tell about how the world is being changed to another side. சபைக்கு மேல சத்துருடைய யுத்தம் என்பது இப்பொழுது திசை திருப்பப்பட்டிருக்கிறது. I mean, Satan plays a major war against the church. சபைக்கு மேலான யுத்தம் என்று சொல்லும்போது it is not a physical, இது வந்து சரீர பிரகாரமான யுத்தத்தை பற்றி நான் பேசல. I would like to talk how Satan plays a war against the church, not a physical war. ஆனா ஏதோ ஒரு தந்திரம் இந்த இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. But he plays a tricky game against the church. கடைசி காலத்திலே தேவனுடைய திருச்சபைகள் திசை திருப்பப்படுவது சத்துருடைய தந்திரத்தில் ஒன்று. I mean, the one thing I would like to tell you is how the God's people, how God's church is, directed in another way. That is what the Satan's trick. 25 வருஷம் நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கேன். 25 years I'm doing this deliverance ministry. ஆனாலும் கூட நம்ம நிறைய ஜனங்களை நம்ம விடுதலை செய்கிறோம். I mean, we've been delivering many people in God's name. ஜெபிக்கும் பொழுது அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். When we pray, they receive the miracles. ஆனா அதை பற்றி நான் இப்ப பேச விரும்பவில்லை. I don't want to talk about that right now. இப்ப சபைக்கு மேல இருக்கிற தாக்கம் என்ன? What is the attack from the Satan against the church? சபைக்கு மேல எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இருக்கிறது? What is the opposition against the church that today is facing? இதை நீங்க கடைசி காலத்தில் புரிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. This is very very important that you should understand in the last days. இங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 12:17 நான் உங்களுக்கு எடுத்துக் கொள்கிறேன். I would like you to turn to the book of Revelation 12th chapter and the 11th verse. 17th verse. I'm sorry, 17th verse. நம்ம வாசிக்க கேட்போம். Let us listen. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களோடு யுத்தம் பண்ண போயிற்று. Amen. 12th chapter 17th verse, and the dragon was enraged with the women, and he went to make war with the rest of her offerings who keep the commandments of God and have testimony of Jesus Christ. நன்றாக கவனிங்க. Listen carefully. இங்க ஒரு யுத்தம் தொடங்கப்படுகிறது. There's a war, there's a beginning of a war. ஆல்ரெடி நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை பல இடத்துல பார்க்கும்போது யுத்தங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். If you go through the book of Revelation, you would read many of the wars that is commenced. இங்க ஒரு புதிய யுத்தம் தொடங்கப்படுகிறது. Here there is a new war. அந்த யுத்தம் யாரோடு என்று சொன்னால், with whom is this war with? ரெண்டு வகையான மக்களோடு கூட அந்த யுத்தம் தொடங்குகிறது. This war is with two types of people. ஒன்னு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிற மக்கள். For the first group is the people who keep the commandment of God. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி உடைய மக்கள்.
And the second group of the people is the people who have a testimony for Christ. சோ இப்ப கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். We are living in the last days. நான் மற்ற உலக ராஜ்யங்களை பற்றி பேச விரும்பல. I don't want to talk about how is the world, the nations and the kingdom of the nations are working. உலகத்துல எத்தனையோ விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். There are a lot of tribes and people in the world. ஆனால் இந்த கடைசி காலத்தில் மீந்து இருக்கிற ஜனங்கள் யாருன்னா இந்த ரெண்டு ஜனங்கள் மீந்து இருப்பார்கள். But in the last days, if you see, there will be two types of people left around. ஒன்னு தேவனுடைய பிரமாணமாகிய தோராவை கடைபிடிக்கிற யூதர்கள். That one type of a people is the one who keep the commandments, who follow the Torah. Those are the Jews. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி உடைய கிறிஸ்தவர்கள். The second group of the people are the one who live life testimony for the Christ. இந்த ரெண்டு group of people தான் கடைசியா ஃபைனலா மீந்து இருப்பாங்க. Only these two type of peoples will be left in this world. பலவிதமான உபத்திரவங்களை அவங்க கடந்து போய்டுவாங்க. Or they would go in between the tribulations. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி உடையவர்கள் யாரு? நீங்களும் நானும் தான். Who are the people who have the testimony of Jesus Christ? You and I. நீங்களும் நானும் தான் அந்த சாட்சி உடைய You and கிறிஸ்தவர்கள். I are the testimony for Jesus Christ. அதே போல தேவனுடைய பிரமாணத்தை மட்டும் கடைபிடிக்கிற யூதர்கள் இருப்பாங்க. At the same time that the people who hold the commandments of Christ, those are the Jews. இவங்க ரெண்டு பேருக்கு மேலயும் சேட்டன் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றான். These two types of groups of people, Satan has set a trap. எப்படியாவது இவங்களை இந்த ரெண்டு குரூப்பையுமே ட்ராப்க்குள்ள கொண்டு வரணும். He wants it to bring down these two groups of people. ஏன்னா தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க சாதாரணமான ஆட்கள் இல்ல, பயங்கர ஸ்ட்ராங்கான ஆட்கள். The people who keep the commandments, they are not weaker people, they are stronger people. அதே சமயத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியை கடைபிடிக்கிற மக்கள் யார்? அவங்களும் பயங்கர ஸ்ட்ராங்கான people. The next group, the people who have the testimony for Christ, is also a stronger people. இவங்களை எல்லாம் டைரக்ட்டா வந்து ஹிட் பண்ணி டைரக்ட்டா ஃபைட் பண்ணில ஜெயிக்க முடியாது. It is very difficult to fight directly with them and Satan cannot overcome them. அங்க எப்படி ஒரு இன்டைரக்ட்டான யுத்தத்தை தொடங்க போறான்றது தான் இப்போ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. Here I would like to tell how he is going to indirectly place a trap for these two type of groups of people. நீங்க கவனிங்க, நீங்க உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19 நீங்கள் கவனிங்க. You come to the book of Deuteronomy 30th chapter and 19th verse. அங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று வாசிக்க கேட்போம். What does the scripture says here? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைத்தேன். உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். உங்கள் மீது உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் ஆனவர் என்றான். அண்டர்லைன் பண்ணுங்க, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் ஆனவர். In Deuteronomy 30th chapter 19th and 20th verse, I call heaven and earth as witness today against you that I have set before you the life and death, blessings and cursings. Therefore choose life, that both you and your descendants they may live, that you may love the Lord your God, that you may obey his voice, that you may cling to him, for he is your life and the length of your days, that you may dwell in the land which the Lord swore to your fathers, to Abraham, Isaac, Jacob, and to give them. கடைசி காலத்தினுடைய சம்பவத்தை உபாகமத்திலே கர்த்தர் பேசுறாரு. The last days incident God speaks in the book of Deuteronomy. ஒன்னு ஜீவன், இன்னொன்னு மரணம். One thing God says is life and other one is the death. இது நீங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம்னு நீங்க நினைக்கலாம். You may think that this is the commandment that has been given to you before entering into Canaan. இந்த பிரமாணம் உடையவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கடந்து வருகிறார்கள். But this commandment is given for the people who have to come to until to the revelation. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் காலத்துல கூட ஜீவனையும் மரணத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது. Even in the days of the revelation, in the revelation days and the last days, people have been kept before them life and death. நீங்க இந்த ஜீவன் லைஃப் அப்படிங்கற வார்த்தையை கை அப்படிங்கற ஒரு எபிரேய வார்த்தையில குறிப்பிட்டிருக்காங்க. The word life, it is mentioned as கை.
K in Hebrew. நன்றாக கவனிங்க. Listen carefully. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி The செய்வாராக. Holy Spirit of God help us today. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். They also has to be saved. யூதர்களும் ஆண்டவரை தேடி வர வேண்டும். Jews also have to come to God. தேவனுடைய பிரமாணத்துக்குள்ள தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி இருக்கிறது. I mean, in the commandments of God only the testimony of Jesus Christ is இந்த there. கண்கள் திறக்கப்படுகிற காலத்துல தான் இப்ப இருக்காங்க. In these, this is the days that their eyes has to be open. அவங்க தோரான்ற ஒரு லிட்ரல் ஒரு புக்க மட்டும் தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. They are only looking into the book called Torah. ஆனா அந்த தோராக்குள்ள அந்த கர்த்தருக்குள்ள அந்த யெகோவா தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவை அவங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. But they could not identify the Christ which is embedded inside the Torah in the God Jehovah. அவங்களால என்ன பண்ண முடியல? அவங்க கண்கள் கட்டப்பட்டிருக்கனால அந்த மெஸ்ஸையாவை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. Since their eyes have been blinded, they cannot identify the Messiah. அது அந்த காலத்துல. In those days it was. ஆனா இப்ப அப்படி இல்ல. But now it is not like that. இன்னைக்கு अनेक யூத ரபாய்ஸ்க்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்கிறார்கள். Today you see that lot of rabbis, Jewish rabbis have been coming into the salvation and taking Jesus Christ as a savior. புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே ஆண்டவர் தோராவையோ அல்லது அவருடைய பிரமாணத்தையோ உடைச்சி அவர் கெடுக்க வரல. I mean, Jesus Christ did not come into this world to spoil the law that has been mentioned in the Old Testament. எங்கேயுமே இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரமாணத்தை டினை பண்ணி பேசல. He did not deny the commandments that God has given. நீங்க நன்றாக கவனிங்க. Listen carefully. அதை நிறைவேற்றவே வந்தேன் அப்படினு சொல்றாரு. He tells in New Testament, I have come to fulfill the law. அவர்தான் எல்லாவற்றுக்கும் நிறைவு என்றும் சொல்லுகிறார். He tells that I am the fulfillment of the law. அப்ப நீங்க Then you should listen carefully. அப்ப எல்லாரும் ஒரு இடத்துல கடைசியா கூட போகிறோம். At last days we are all coming together. இப்ப யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒண்ணா இணையக்கூடிய காலத்துல வந்திருக்கிறோம். We are in the days that Jews and the people, the Christians has to unite together. இன்னைக்கு நெதன்யாகு அவர்கள் ஒரு சாட்சி சொல்றாங்க. Today the Prime Minister of Israel, Netanyahu, is also giving a testimony. அவர் ஒரு யூத மார்க்கத்திலிருந்து வருகிறவர் தான். He is also coming from the Jewish tribe. இப்ப அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இணைந்து போராட வேண்டிய காலத்துல நம்ம இருக்கிறோம். He is giving an announcement that Jewish people and the Christians have to unite and to fight. இவ்வளவு நாள் அவங்க கிறிஸ்தவங்களை மதிக்கல. To all these days they did not honor the Christians. இவ்வளவு நாள் அவங்க அத பத்தி கவனிக்கல. All these days they did not give importance to the Christians. ஆனா கடைசி காலத்துல வரும்பொழுது when the last days are coming, we all are brothers அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறார்கள். but they come into a conclusion that the Christians and Jews are இப்போ brothers. கண்கள் திறக்கப்படுகிறது. Now there is the opening of the eyes is taking place. சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? What is the Satan's strategy? கடைசி காலத்துல இந்த மீந்து இருக்கிற ஜனங்கள் மேல ஒரு யுத்தத்தை தொடுக்கணும். Satan wants to he wants to make a war against these two types of people. இந்த யுத்தம்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி குண்டுகளையும் மழையா பொழிகிற இல்ல வெடிகுண்டு இந்த மாதிரி காரியங்களை வச்சு செய்யக்கூடிய physical war கிடையாது. You don't think what I say war is like you have to put the bombs or you use some weapons or use some biological wars, not like that. இந்த யுத்தம் எங்க உருவாகுது? Where is this war begins? உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே உருவாகுது. This war begins before the beginning of this creation நீங்கள் of the world. எசேக்கியேல் 28 அதிகாரத்துக்கு விரைந்து வாருங்க. Come to the book of Ezekiel. அங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை What கவனிப்போம். the scripture says we will listen. இங்க ஒரு வெளிப்பாடை கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to tell a revelation in the name of Jesus Christ. அங்கே நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொல்ல புரியும். 13ஆம் வசனத்தை கவனிங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இத்ரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில். That is very very important word. So you have to listen clearly what we are reading. Ezekiel 28th chapter 13th verse. You were in Eden, the garden of God. Every precious stone was your covering. The sardius, the topaz and the diamond, beryl, onyx and jasper, sapphire, turquoise and emerald with gold. The workmanship of your timbrels and pipes was prepared for you on the day you were created. Underline the day you were created. Yes, created. There is no pre-existence in Satan's life. அதாவது தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனுக்கு இருக்கிற அந்த தன்மை என்பது சாத்தானுக்கு கிடையாது. அவர் கிரியேட்டர், இது கிரியேஷன்.
I would like to tell you here very exact, meaning that you should understand. Satan, he was a creature. He is not a creator. You could understand. God only has a potential to create anything in this world. நல்ல கவனிங்க. அவன் Listen சிருஷ்டிப்பு. carefully. அவன் சிருஷ்டிப்பு. He is a creature. அப்ப in the beginning, So ஆரம்பத்திலே, இந்த beginning ன்னு ஆரம்பிக்கிறதுல ஆதியிலே தேவன் அப்படினு ஆரம்பிக்குது இல்ல. as in the Genesis first verse it starts in the beginning. அந்த இந்த beginning தான் நம்ம வந்து பெர்ஷித் என்ற எபிரேய வார்த்தையில பார்த்தோம். That's why we saw in Hebrew the word is called as Bereshith. அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா in the beginning னா there is no existence, அதாவது pre existenceல இருக்கிறாரே தவிர அவர் யாரும் படைக்க முடியாது. Amen. That means the meaning of the word in the beginning, that means God is previously existing before the creation. இதுதான் பவுல் வந்து புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. That is why Paul mentions in New Testament everything was created by him, for him and through him. அது வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது. It's all been created by the word of God. அது யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அவர் வெளிப்படுத்திறார். That is what John tells in first chapter. ஆதியில வார்த்தை இருந்தது. Early there was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. That word was with the God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. That word was a God. அந்த வார்த்தை மாம்சமாகி கிறிஸ்துவாக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். That word came as a flesh, as a Christ, and he came to us. இப்ப தோராவும் கிறிஸ்துவும் ஒண்ணா இணைஞ்சிட்டாங்க. Now you see how the Torah and Christ are united with each other. இப்ப இருக்கிற ஸ்காலர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர்? Now what are the Bible scholars are doing right now? இப்ப தோராவை தனியா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் கிறிஸ்துவத்தை தனியா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. Now they are separating the Torah separately and the Christianity separately. ஒரு குரூப் சபை என்ன பண்ணுது? பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு பஸ்கா காலத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்குது. One group of people are taking the church into the Pascha times. இன்னொரு people என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பஸ்கால இருந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க, கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. Another group of people are taking away the people from the Pascha and coming into the New Testament. அது எக்ஸோடஸ் காலத்துல யூகாரிஸ்ட், அப்படி நம்ம நியூ டெஸ்டமென்ட்ல யூகாரிஸ்ட்னு சொல்லுவோம், பழைய ஏற்பாடு காலத்துல பாஸ்ஓவர்னு சொல்லுவோம். In the Old Testament we call it as a Passover, in the New Testament we call it as Iscariot. இப்போ அது புது ஃபார்ம்ல இருக்குது. Now it is in a new form. இப்போ நம்ம நியூ டெஸ்டமென்ட் பீரியட்ல Now இருக்கிறோம். we are in the New Testament period. இப்போ இருக்கிற ஸ்காலர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? What are the recent scholars are doing? திரும்பி நம்மள பழைய ஏற்பாட்டுக்கு கொண்டு போயிட்டு They இருக்காங்க. are taking us to the Old Testament. இங்க தான் சாத்தானுடைய ட்ரிக் வேலை செஞ்சிட்டு Here இருக்குது. only the trick of the Satan plays. இப்போ கள்ள உபதேசங்கள் சபைகளுக்குள்ள வந்துகிட்டு இருக்குது. Here the false doctrine is entering into the church. இன்னைக்கு வந்து சபைகளுக்கு சுவிசேஷம் தேவை. Today the gospel is necessary for the church. நம்முடைய சபை புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தின்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது. Our church has been built on the foundation of the New Testament covenant. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள தான் அந்த தோராவில் இருக்கக்கூடிய மக்கள் நமக்கிட்ட வரணும். Now you should understand, only the Old Testament people who is following the Torah has to come into our new covenant. ஆனா நியூ கவெனன்ட்ல இருக்கிறவங்க இப்போ ஓல்ட் கவெனன்ட்க்கு போயிட்டு இருக்காங்க. Now the new covenant people are entering into the old covenant people. இந்த கான்ட்ரோவர்சில வரக்கூடிய பிரச்சனை தான் தசம பாக பிரச்சனை, காணிக்க பிரச்சனை, கிருபை பிரச்சனை, ஹைப்பர் கிரேஸ் ப்ராப்ளம், ஆல் தி ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ் இதுக்குள்ள தான் அடங்கி இருக்குது. Only the problem that arises, the people that is taking from the new covenant to the old covenant, here plays the Satan talking about all the contraindications and false doctrines like tithes, offerings, new grace, all the things he's coming into the church. இந்த வார் எங்க ஆரம்பிச்சிச்சு? Where does this war start? இது ஆதியாகமம் 3:1ல ஆரம்பிச்சிருச்சு. This war has been started in Genesis 3:1. அவன் பூமியில விழுகும்போதே பாத்தீங்கன்னா யுத்தத்துல இருந்து தான் விழுந்திருக்கிறான். When Satan fell from heaven, he fell down with the war on the earth. அப்ப யுத்தம் பூமி உருவாகிறதுக்கு முன்னாலே உருவாகி இருக்குது. The war has been started before the earth was created. அந்த யுத்தத்துல சிக்கின முதல் நபர் தான் நம்முடைய அம்மையார் ஈவ் அவர்கள். That war, the first victim was Eve. நீங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்க. You could take to the book of Genesis 3rd chapter first verse. இங்க வேதம் என்ன சொல்லுது கவனிங்க. What does the scripture says here? தெளிவாக பைபிள் சொல்லுது. What does the Bible says here? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ என்றது. Now the serpent was more cunning than any beast of the field which the Lord had made, and he said to the women, has God indeed said, you shall not eat of every tree of the garden? சார் நீங்க நல்லா கவனிங்க. You listen carefully, my brother. சேட்டன் வந்து ஈவ ஓங்கி ஒரு குத்து குத்தல. Satan did not
bang Eve. இல்ல ஒரு தடிய கோலை எடுத்துட்டு வந்து அடிச்சு மண்டைய உடைக்கல. I mean, Satan did not take a rod and hit Eve. இங்க எந்த விதமான பிசிக்கல் வாருமே இப்ப கிடையாது. There is no physical war between Satan and Eve. இப்ப இந்த வாரே ட்ரிக்கா தான் ஆரம்பிக்கப்படுது. This war is a tricky war. அதாவது உன் வாயிலேயே உண்மையை வர வைத்து, உன் வாயிலேயே அவிசுவாசத்தை பேச வைத்து, உன்னையே பாவத்துல விழ வைத்து, உன்னையே தேவனுக்கு முன்பதா குற்றவாளியா நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. I mean, this is a trick. How Satan makes you to be unfaithful by your words that you commit, how you become unfaithful words out of your words, and how he is making you to stand against the God and to fall into sin. நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ பாஸ்டர் எனக்கு வந்து முடிய பிடிச்சி இழுக்குது, நைட் ஆச்சு நான் காலை பிடிச்சி இழுக்குது, என் கூட பிசிக்கல் வார் தான் நடந்துட்டு இருக்குது, இன்னும் இந்த வாரம் ஆரம்பிக்கலையே நீங்க யோசிக்கலாம். Maybe you've been thinking that this war is not commenced with me, only Satan is fighting the physical war with me. சொன்னது உண்டோ? I mean he says, he says in the third verse, did God not say? நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, சொன்னது உண்டோ? Did God not say? அத பத்தி அவருக்கு என்ன பிரச்சனை? What is the problem? சாத்தானுக்கு என்ன ப்ராப்ளம்? What is the problem for the Satan? இது ஈவுக்கு தேவனுக்குள்ள உறவு. That is the relationship between Eve and God. அப்ப ஒரு இன்டைரக்ட் அட்டாக் இருக்குது. But he see how he plays a trick by playing an indirect attack. இந்த இடத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க முடியல. This place only we are not able to analyze. இதுக்கு நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, if you want to tell the answer for this, அடுத்து அது பிரச்சனையை கொண்டு போய் உங்களை ஃபால்ஸ் டாக்ட்ரின்ல உட்கார வைக்கும். if you start answering for these questions, then you will fall into the false doctrine. இப்ப கல்ட் எப்படி உருவாகுது? How a cult is formed? இந்த கல்ட் பேசுற யாருமே வந்து டைரக்ட்டா உங்க கிட்ட வந்து அட்டாக் பண்றவங்க கிடையாது. The persons who is speaking the cult is straightly does not come to you and attack you. அவங்களுக்கு கிருபையை பத்தி பேசுவாங்க. They will also talk about the grace. அவங்களே விசுவாசத்தை பத்தி பேசுவாங்க. They will also talk about the faith. அவங்களே பரிசுத்தத்தை பத்தி பேசுவாங்க. They will also talk about the holiness. அவங்களே நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுவாங்க. They will also talk about the righteousness. அவங்களே இயேசு கிறிஸ்துவின் வருகையை பத்தி பேசுவாங்க. They will also talk about the Jesus coming, second coming. என்னமோ விழுந்து போன சபையை தூக்கி காப்பாத்துற மாதிரி இப்ப நிறைய பேர் பைபிளை தூக்கிட்டு வந்திருக்காங்க. I mean, there are a lot of people, they just walk as if they were going to take up the church and make it a stand. பட் அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன? What is their intention inside? அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, if you answer them, நீங்க அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சாலே, if you try to answer them, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க ட்ராப்ல விழுந்துருவீங்க. you will fall into their trap. அவங்க யாரை பிடிப்பாங்க? Who will they come? வசனம் தெரியாதவங்கள தான் பிடிப்பாங்க. Who they will come and entrap? நல்ல The வசனத்தை persons who does not know the word of God. வசனம் தெரியாதவங்கள அவங்க தொடறதே இல்ல. The person who knows the word of God, they will never come and touch. நீங்க நல்லா கவனிங்க. So listen carefully. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? To those type of people, how you should be? அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? To those type of people, how you should be? ஈவன் அவங்களுக்கு ஸ்தோத்திரம் கூட செலுத்தாதீங்க அப்படின்றார். I mean, Paul says you don't even give praise to them. John I'm sorry, John says that you don't give praise to them. Second John first chapter 10th verse நீங்க கவனிங்க. You come to the book of Second John, second chapter, 10th verse. அங்க கவனிங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. You see what the scripture says here. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமலும் இருங்கள். 2 யோவான் 10வது வசனம். If anyone comes to you and does not bring this doctrine, do not receive him into your house nor greet him. அவனுக்கு வாழ்த்துதல் சொன்னா நீங்கள் அவனுடைய உபதேசத்தில் பங்கெடுக்கிறீர்கள். If you greet him and wish him, that means you also take part in the doctrine. இப்போ வந்து அவங்க டைரக்ட்டா அட்டாக் பண்ணல. He is not coming and making a war against you. நல்லமா கேட்பாங்க, எந்த சர்ச்சுக்கு போறீங்க? He will come and ask you which church you go to. பாஸ்டர் அமல்ராஜ் எனக்கு கூட நல்லா தெரியும். I know Pastor Amalraj very well. அவர் பிரசங்கத்தை கூட நானும் நல்லா கேட்டிருக்கேன். I listen his sermons very well. அவர் நல்லா பேசுவாரே. He will talk very nicely. சூப்பர் சர்ச்சுக்கு போறீங்க You சிஸ்டர். are going to an excellent church. அப்படின ஒரு ஃபெலோஷிப் மட்டும் உங்களோட வெச்சுக்குவாங்க. They will have a fellowship with you. அப்புறம் மெல்லமா கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்பாங்க. Then few later they will talk to you. நீங்க சண்டேல வர வேணாம் சிஸ்டர். You don't have to come on Sundays. சும்மா எங்க வீட்ல ஒரு கெட் டுகெதர். We have a get together at home. அமெரிக்கால இருந்து ஒரு ஊழியக்காரர் வராரு. There's one servant of God coming from America. நம்ம ஊர்ல வந்து வெள்ளையா இருக்கறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த நம்ம எண்ணம். I mean, our people think that people who are very fair, they will not tell lies. வெள்ளைக்காரனா ரொம்ப நல்லது தான் செய்வான் தான் நம்ம விசுவாசிகளுக்கு எண்ணம். I mean, believers think that white people do very good to us. இன்னைக்கு most of the cults எப்படி உருவாகுது? How most of the cults have been formed? இந்த சபைக்குள்ள வரக்கூடிய யுத்தம் எப்படி வருது? How this the war that is against the church begins? ரொம்ப நேக்கா வருது.
It comes very trickily. அவங்களும் பிதா குமாரன்வாங்க பரிசுத்தாவியானவர்னுவாங்க. They also will say Father, Son and the Holy Spirit. இந்த தந்திரத்தை புரிந்து கொள்ள முடியாத விசுவாசிகளை அவங்க வஞ்சிப்பாங்க. I mean, the one who does not understand the trick, they will deceive. இதுக்கு பவுல் தெளிவா ஒரு விளக்கத்தை சொல்றாரு. Apostle Paul tells a clear explanation regarding this. அதை உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். I would like to tell you about this. அவர் 1ஆம் அதிகாரத்திலேயே அவர் தெளிவா சொல்லிறாரு. கலாத்தியர் 1ல First chapter in Galatians he tells very clearly. நல்லா கவனிங்க. Listen carefully. அவங்க 7 8 நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். You take the Galatians first chapter 7th and 8th verse. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நல்ல கவனிங்க. நானே திரும்பி வேற ஒண்ண சொன்னாலும் நீ ஏத்துக்காத. Which is not Galatians first chapter 7th verse, which is not another, but there are some who trouble you and want to pervert the gospel of Christ. But even if we or an angel from heaven preach any other gospel to you than what we have preached to you, let him be accursed. இப்போ சபை என்ன செஞ்சிட்டு இருக்குது? What is the church doing right now? இப்போ அவங்களுக்கு நல்ல வசனத்தை தான சொல்றாங்க. People think that they are also speaking the word of God. ஐயோ அவங்க கிருபையை பத்தி தான பேசுறாங்க. They are also talking about the grace of God. அவங்க உயிர்த்தெழுதலை பத்தி தான பேசுறாங்க. They are also telling about the resurrection of God. அவங்களும் வருகையை பத்தி தான சொல்றாங்க. They are also telling about the coming of Jesus Christ. இதெல்லாம் என்ன தப்பு இருக்குது? What is wrong in it? இப்போ நல்லா கவனிங்க. Listen carefully. இப்போ என்ன கவனிச்சீங்கன்னா what do you understand? அவங்க சொன்ன வசனத்திலே கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. I mean, whatever the verses, the words that they speak, they keep a twist in it. அவங்க ரொம்ப ஞானமா கேள்விகளை கேக்குற மாதிரி உங்ககிட்ட கேட்பாங்க. They will put questions, throw questions to you that very knowledgeably. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு group ஐடியல் வர்ஷிப் ஆமான்னு ஆமோதிக்குது. I mean, one group is giving a support for an idol worship. ஒரு group ஐடியல் வர்ஷிப் ஆகவே ஆகாதுன்னு சொல்லுது. Another group is telling there's no idol worship. இப்போ ஒண்ணுல கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல எத்தனை பிரச்சனை பாருங்க. I mean, how many problems are there to celebrate Christmas? ஒருத்தன் சொல்றான் கொண்டாடலாம்ன்றான், ஒருத்தன் சொல்றான் இது pagan worship பண்றான், ஒருத்தன் சொல்றான் இது அந்த காலத்திலே ரோமர் காலத்திலே கிரீக் காலத்திலே அது மாறிடுச்சு, இது வேற ஒரு தேவதைக்கு கொண்டாடின நாள், ஆகவே இத கொண்டாடக்கூடாது. So many histories and cults are coming. I mean, if you take the celebrations of Christmas, there are a lot of controversies and talks that is going among the group of peoples. One says it is a pagan worship, another says that is a fallen angel worship. So a lot of controversies are there. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். Now I will tell you one thing. Not a Christmas, it is a Christ must day. It is not a Christmas, I am telling you, it is a Christ must day. இயேசு எல்லாருக்கும் தேவை என்று அறிவுறுத்துகிற ஒரு நாளாக நான் செலிப்ரேட் பண்றேன். I mean, I am celebrating as a day that Christ is needed for everyone. That is called as a Christ must day. நான் எந்த பாகனியும் எனக்கு தெரியாது, நான் போய் அதெல்லாம் கும்பிட கிடையாது. I don't know why any pagans that I go and celebrate. ஒருத்தர் ஹைப்பர் கிரேஸ் பத்தி பேசுறாரு, ஒருத்தர் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ல இருக்காரு, ஒருத்தர் ஃபேக் ஹீலிங்ல இருக்காரு, ஒருத்தர் கிறிஸ்டியன் சயின்ஸை ஃபாலோ பண்றார், ஒருத்தர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட ஃபாலோ பண்றார், ஒருத்தர் ஜெகோவா விட்னஸை ஃபாலோ பண்றார், ஒருத்தர் புக் ஆஃப் மார்மனிசத்தை ஃபாலோ பண்றார். So many cults, the many hundreds and hundreds of cults in Christianity. I mean, there are a lot of cults in the Christianities that one people follow Jehovah Witness, one people follow Book of Mormonism, one people follow a different group. So there are a lot of hundreds and hundreds of cults inside the Christianity. நான் கல்ட்னு எந்த சபையும் குறிப்பிட மாட்டேன். எந்த சபை இந்த வேதத்துக்கு எதிரா இருக்குதோ அந்த சபை எல்லாமே கல்ட் தான். I mean, I am not criticizing any group of a church, but I will tell you, anything that is working against the word of God is a cult. நம்முடைய IAS பைபிள் காலேஜ்ல கல்ட் அண்ட் ஹெரிசிஸ் அப்படின ஒரு தலைப்புல சப்ஜெக்ட் இருக்குது. I mean, in IAS Bible College, in our Bible college, we have a subject called cults and heresies. நீங்க அந்த பாடத்தை படிச்சீங்கன்னா இன்னைக்கு இந்தியால இருக்கிற எந்த ஊழியக்காரமே நீங்க பார்த்தாக்க திருப்பி கதவு சாத்திட்டு போய்டுவீங்க. I mean, if you read that, if you study and get educated by that chapter, you will not honor any servant of God in India. உங்களுக்கு பார்த்தா அவங்க ரொம்ப நல்ல கோட் சூட்லாம் போட்டு ரொம்ப பிரகாசமா பிரமாதமா பிரசங்கிக்கிற மாதிரி தெரியலாம். Maybe you be looking outwardly, you think that he is wearing a very good blazer and he is preaching extraordinarily. ஒரு சில சபைகள்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிரம்பி வழியலாம். In certain churches you see thousands and thousands of people have been flowing inside. ஒரு சில சபைகள் பார்த்தா பயங்கரமா மினிஸ்ட்ரி பண்ணி பயங்கரமா அப்படியே ரிவைவல்க்குள்ள நாங்க தான் இந்தியாவே தூக்கி நிறுத்துறோம்ன்ற மாதிரி இருக்கலாம். I mean, certain churches and ministry you see there are a lot of revivals. They say that we are the one who is going to take up India and make it to stand. நிறைய லீடர்ஸ் ஸ்டேஜ்ல நிக்குமோ பார்த்தா அப்பா இவங்க எவ்வளவு பெரிய பாஸ்டர்ஸ் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கலாம். Maybe you'll be astonished when the servant of God comes and stands in this pulpit. கர்த்தருடைய நாள்ல அக்னியில இதெல்லாம் சோதிக்கப்பட்ட ஒண்ணு கூட நிக்காது. But when the Lord's day, when it is being tested in the fire of the Lord,
nothing will stand in his சபைக்கு presence. வேத வசனத்தின் அறிவு இல்லாதவரை இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் நரிகள் இன்றைக்கு சபைகளை கெடுக்கிற நரிகள் உள்ள இருக்கும். I mean, when the church is not fed with the word of God, the wolves will come and take over the church. கிறிஸ்துவ ஜனங்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. My beloved Christians, please understand. கிறிஸ்துவத்துக்கு எதிர்ப்பாளர்களான நிறைய இயக்கங்கள் இந்தியாவில் இருக்கிறது. There are lot of parties against Christianity. பாஸ்டர் சுவிசேஷம் சொன்னா அடிக்குறாங்க. If I go and preach the gospel, they beat. ட்ராக்ஸ் கொடுத்து அடிக்குறாங்க. If I go give tracts, they beat. சபை கட்டண விட மாட்டேன்றாங்க. If I build the church, they are not giving me permission. பைபிள் எடுத்துட்டு போனா விட மாட்டேன்றாங்க. Take the Bible, they ஆராதிக்க விட மாட்டேன்றாங்க. not allowing me to worship. ஜெபிக்க விட மாட்டேன்றாங்க. Not allowing me to pray. இதெல்லாம் சத்துருடைய கிரியைகள் அப்படி நீங்க சொல்றீங்க. Maybe you are thinking these are the tricks of the Satan. இதை விட மோசமான ஒரு தாக்குதல் சபைக்குள்ள இருக்குது. But I am telling you, there is more and more tricky opposition that is inside the church. கள்ள உபதேசம் என்கிற சாத்தானுடைய தந்திரம். That is a trick that is called as the false doctrine. ஐஏஎஸ் பைபிள் காலேஜ் நான் ஓபன் பண்ணி நடத்துறதுக்கு மெயின் காரணமே இதுதான். The basic reason why I have started IAS Bible College is only this reason. At least விசுவாசிகளுக்கு அந்த பேசிக் கான்செப்ட் அது தெரியணும்ன்றதுக்காக தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். At least the basic foundation or the basic concept of the Bible should be understood by the believer. நீங்க 3ஆம் அதிகாரம் 14 எடுத்துக்கொள்ளுங்க. If you take 3rd chapter 16th verse. அங்க வேதம் என்ன சொல்லுது கவனிங்க. Which chapter? ஆதியாகமம் 3:14. If you take Genesis 3:16. அங்க வேதம் என்ன சொல்லுது? What did the scripture says? நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இப்போ உலகத்துல மனிதன் பாவத்துல விழுந்த பிறகு சாபமானது அவனுக்கு வருகிறது. When men fell in the world, when the men fell, when the, I mean curse, the sin comes here. நல்லா கவனிச்சுக்கங்க. Listen carefully. 15ஆம் வசனத்தை கவனிங்க. If you see the 15th verse, I will put enmity between you and the women. நன்றாக கவனிங்க. Between your seed and her seed. இது நியூ டெஸ்டமென்ட்கான ஒரு வெளிப்பாடு அப்ப அங்கேயே சொல்றார். Bruise your head and you shall bruise his heel. நல்லா கவனிச்சுக்கங்க. Listen carefully. அவர் உன் தலையை நசுக்குவார். He will bruise your head. அவர் உன் தலையை நசுக்குவார். Amen. He shall bruise your head. நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். You shall bruise his heel. உனக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். I will put enmity between you and the women. சோ நல்லா கவனிச்சுக்கங்க. Listen carefully. இப்போ ஒரு எதிர்ப்பு அப்படின்றது ஒண்ணு எனிமிட்டின்ற ஒண்ணு உருவாகுது. I mean here he has created an enmity. இந்த enmity தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்கிறது. This enmity is still now following. ஏன் இப்ப சாத்தான் வந்து வார் பண்றபடி புறப்பட்டு போகிறான்? Why Satan he starts to go and makes a war? நன்றாக கவனிங்க. அது ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுகிறது. You listen carefully. It is being told her seed. இதுல வந்து ஆணின் வித்து என்று அவர் சொல்ல கிடையாது. Here if you see here it is not mentioned his seed. It is mentioned her seed. நல்ல கவனிச்சுக்க. இது ஸ்திரீக்கும் உனக்கும் நடுவுல நான் பகை உண்டாக்குவேன். I mean this what he says, I will put enmity between you and the women. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த பொழுது, when Jesus Christ was born into the world, அந்த ஸ்திரீயின் வித்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய வித்து வந்ததினாலே அது கர்ப்பமாகி அந்த இடத்திலே குமாரனை பெற்றார்கள். I mean if you see when Jesus Christ came into this world, this Jesus Christ seed came into this, I mean the women's womb by the Holy Spirit of God and he was born. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஏரோது என்ன பண்ணா? I mean when Jesus Christ was born, what did இயேசு கிறிஸ்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. He was not found by anybody. 3 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்னுரு அப்படின்ட்டான். I mean King Herod said that kill all the child, I mean below 3. எல்லா காலகட்டத்திலயும் அந்த யுத்தமானது தொடர்ந்து வருகிறது. All the days this war has been going on. ஆனா அதுல வந்து என்ன பண்ணப்பட்டார்? இயேசு கிறிஸ்து காப்பாற்றப்படுகிறார். But Jesus Christ was been protected from it. அதுக்கு அப்புறம் அவருடைய மரணம். Then next comes is the death of Jesus அதிலேயும் Christ. அவர் காப்பாற்றப்பட்டு உயிர்த்தெழுதல்ல வந்தார். Then also he has been protected, he's been saved, he's resurrected. டோட்டலா சேட்டனுடைய எல்லா பிளானுமே இயேசு கிறிஸ்துவுடைய லைஃப்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. I mean all the plans of the Satan has been failed in the life of Jesus Christ. இப்போ அவரை ஒண்ணும் பண்ண முடியல. அவர் ரெசரக்ஷன்ல வந்து உட்கார்ந்துட்டாரு. I mean he cannot do anything. He is resurrected and he came and sat. இப்போ மீந்து இருக்கிறது யாரு? But who is left over? இந்த தோராவை கடைபிடிக்கிற தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற மக்களும் இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியை காத்து நடக்கிற மக்களும் தான். Only the two groups of people, the one who keeps the commandments of God
The next one is the testimony people for Jesus Christ. நீங்க நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. Listen carefully today. பரிசுத்த ஆவியானவர் உதவி Let செய்வாராக. the Holy Spirit of God help you today. இங்க வெளிப்படுத்தல் 12:15 நீங்கள் கவனிங்க. You come to the book of Revelation 12th chapter and 15th verse. ஒருவேளை பெண் என்று சொன்னால் நீங்க ஏதோ ஒரு பிசிக்கலா ஒரு பெண்ணை நீங்க நினைக்கலாம். Maybe it is mentioned a woman, you think that it is a physical woman. அப்படி கிடையாது. It is not like that. நீங்க நன்றாக கவனிங்க. Listen carefully. கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. Let the Holy Spirit of God help us today. வெளிப்படுத்தின விசேஷத்துல முழுக்க உபமானங்களும் உவமைகளுமா சொல்லப்பட்ட In காரியங்கள். the book of Revelation, everything is meant, it is being told, expressed in parables. அதுல நடந்த தீர்க்க தரிசனங்களும் உண்டு, நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களும் உண்டு. In that there is the prophecies have been mentioned, which has been already happened. The prophecies yet to happen is also mentioned in the இப்போ book of Revelation. ஸ்திரீயின் பிள்ளைகளுக்கு விரோதமான யுத்தத்தை சத்துரு ஆரம்பிக்கிறான். Satan already has begun the war against the seed of the women. நீங்க நல்லா கவனிங்க. Listen carefully here. இப்பொழுது அங்க யுத்தம் தொடங்குகிறது. The war has begun. அந்த யுத்தம் யாருக்கு எதிராக? The war is against whom? அந்த கிறிஸ்துவின் வித்தை உடைய கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற சாட்சியுடைய மக்களுக்கு எதிராக. That seed, the one who holds the testimony for Jesus Christ. இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. Listen carefully today. எங்கேயுமே சேட்டன் பிசிக்கல் வார்க்கு போகல. Satan is not coming for any physical war. எங்கேயுமே பிசிக்கல் வாரே கிடையாது. There is no physical war with Satan. எல்லாமே இன்டைரக்ட் அட்டாக் தான். All the war is indirect attack. உலகத்திலே சபைக்கு எதிரா போராடுற யுத்தத்துல மிகப்பெரிய யுத்த கள்ள உபதேசம். The biggest war against the churches is the false doctrine. நீங்க நல்லா கவனிச்சீங்க 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல. If you take the 12th chapter and 9th verse. அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture says? So dragon, devil and Satan அப்படினு சொல்லுது. So the great dragon was cast out, that the serpent of the world called the devil and Satan. நல்லா கவனிங்க. Listen carefully. Satanas அப்படினா what is the meaning of Satanas? எதிராளி என்று சொல்லி பொருள். It is an enemy. நீங்க வந்து பாத்தீங்கன்னா dragon அப்படினா உடனே ஒரு டிராகனை பார்த்துட்டு அது பிசாசு நீங்க நினைப்பீங்க. You think if it is mentioned dragon, you think it is a devil. சர்ப்பம்னு சொன்ன உடனே சர்ப்பத்தை பார்த்து அது டெவில் நினைப்பீங்க. If it is mentioned serpent, when you see the serpent you think that's a devil. நீங்க பூமியில பார்க்குற பாம்பு எல்லாமே God's creation. The one that you see in this world, all the snakes is God's creation. இப்போ இமேஜினிங்லயே நம்ம கிறிஸ்துவம் போயிட்டு இருக்குது. All the Christianity is running only with imagination. உண்மையான டெவில் என்பவன் enmity, எதிர்ப்பை கொண்டு வருகிறவன். Who is the devil? The one who brings enmity inside you. பகையை கொண்டு வருகிறவன். The one who puts the enmity into your heart. நீங்க நல்லா கவனிங்க. Listen carefully. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல கை வைக்கணும்னு நினைச்சா முடியல. He wanted to touch the birth of Jesus Christ, but he couldn't do that. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துல கை வைக்கணும்னு நினைச்சா முடியல. He wanted to touch the death of Jesus Christ, but he couldn't do that. இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையில கை வைக்கணும்னு நினைக்கிறான், அதையும் தடுக்க முடியாது. But he wanted to touch the coming of Jesus Christ, but he cannot do anything. இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, the only option given for him is அவரை தேடி அவர்கிட்ட வருகையில போய் சேர்ற ஜனங்களை தடுக்கிறதை தவிர வேற வழி இல்ல. There is nothing for him except to make a hindrance for the people going to him. சார் உங்களை என்னையும் டார்கெட் பண்றதுக்கு காரணம் அதான். The reason why he is targeting you and me. எப்படியாவது ஒரு வருகையில நீ போயிடுவ. You and I will go in his coming. அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவ. He will enter into the kingdom of God. அவருடைய ராஜ்யத்தை தடுக்க முடியாது. He cannot hinder the kingdom of God. அவரையும் தடுக்க முடியாது. He cannot hinder Jesus Christ. அவருடைய வார்த்தையை தடுக்க முடியாது. He cannot hinder the word of God. அவருடைய ஆவியானவரையும் தடுக்க முடியாது. He cannot hinder the Holy Spirit of God. அவருடைய கிரியைகளையும் தடுக்க முடியாது. He cannot hinder his miracles. only தடுக்க கூடிய ஒரே ஒரு பவர் அவங்கிட்ட இருக்குதுன்னா அது உன்னை என்னையும் தடுக்கிற பவர். The only power, I cannot say power also, the only thing that he has to hinder the human beings to enter into the kingdom of God. இது ரொம்ப நேரம் ஜெபிக்கிறவன் ஜெயிப்பான் நீங்க நினைக்காதீங்க. Don't think that people who is praying is going to win. ரொம்ப நேரம் ஜெபிக்கிறவன் ஜெயிச்சிருவான் நினைக்காதீங்க. Don't think the who are praying too much will இல்ல ரொம்ப பைபிள் படிச்சவன் ஜெயிச்சிருவான் நீங்க நினைக்காதீங்க. Don't think reading too much of Bible they will overcome. இல்ல வல்லமையா பிரசங்கம் பண்றவன் ஜெயிச்சிருவான் நினைக்காதீங்க. Don't think he is preaching powerful preacher will overcome. இந்த வார் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வார். This war is happening in your mind.
நல்ல கவனிச்சுக்கங்க. உன் மைண்ட்ல நீ இன்டெலிஜென்ஸ்ல வரக்கூடிய அந்த சத்துருடைய தாக்கத்தை ஜெயிக்காம நீ வருகையில பிரவேசிக்க முடியாது. If you cannot overcome the battlefield in your mind, you cannot enter into the kingdom of God. அன்பு சகோதர சகோதரிகளே, my beloved brother and sister, இப்போ நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். I would like to tell you that you have to listen 12ஆம் அதிகாரத்துல 17 நீங்கள் கவனிங்க. You listen to the 12th chapter and the 17th verse, and the dragon was, அங்க வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. what the scripture says. அங்க ஸ்திரீயின் மீது கோபம் கொண்டு அந்த கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண புறப்பட்டு. நல்லா கவனிச்சுக்கீங்க. The two group of the people were mentioned in the Bible. ரெண்டு ஜனங்களை வேதம் அழகாக குறிப்பிட்டிருக்கிறது. What are they? One, the people who keep the testimony, who keep the commandment of God. The second one is the people who have a testimony for Jesus Christ. ஏதோ உங்களை பைபிள் காலேஜ் படிக்க சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. Don't misunderstand me that I am forcing you to study the Bible college. இந்த கடைசி காலத்தினுடைய சத்துருடைய தந்திரத்துல தப்பிக்கணும். நீ வேதத்தை சரியா முறைப்படி படித்தால் ஒன்றி. If you want to escape from all the traps of the Satan, you have to read the Bible properly. முறைப்படி படித்தால் தான் நீ ஜெயிக்க முடியும். You can only overcome him if you study the Bible properly. இப்போ இந்த யுத்தம் யாருக்கு எதிரா ஆரம்பிக்குது? The war is against whom? இங்க தோராவ கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்கள். For the people who keep the commandment of God. அதாவது மீந்து இருக்கிற ஜனங்கள். Only the few left people. அடுத்தது கிறிஸ்துவினுடைய சாட்சியுடைய மக்கள். The next one is the Christians who live the testimony for Christ. இந்த enmity from the Genesis to Revelation வரைக்கும் இந்த enmity தொடருது. The enmity that has been seeded in Genesis 3rd chapter, it follows until the Revelation. Satan ஒரு நாளும் மனம் திரும்பவே கிடையாது. Satan have never repented. ஒருத்த மனம் திரும்பாம அப்படியே இருக்கிறானா அவன் சேட்டானுக்கு சமமானவன் தான். A man who doesn't repent, he is equal to Satan. மனுஷனா மாறணும். If a man should change and repent, எந்த மனுஷன் தன் கிரியைகளை மாற்றிக்கொள்ள மாட்டேங்கிறானோ அந்த மனுஷன் சேட்டானுடைய ஸ்ட்ராட்டஜில ட்ராப் ஆயிட்டான் அர்த்தம். Any man or any human being does not want to change the characters or the qualities of himself, he is already trapped in the Satan's. அவனுடைய வேலை என்ன? What is his work? 12:11ல தெளிவா சொல்றாரு ரெவலேஷன்ல. You see the 12th chapter and the 11th verse. எப்பொழுதும் குற்றம் சாட்டுவதுதான் வேலை. And they overcame him by the 12th chapter 11th verse. 11th, yeah. And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they did not love their lives to the death. நல்லா கவனிங்க. Listen carefully. Word and the blood of Jesus. Only by the blood of Jesus and the word of God. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த ரெண்டு தான் யுத்தத்துக்கான ஆயுதமே. These are the weapons for the war. நீ யூதனா இருக்கலாம். Maybe you are a Jew. நீ கிரேக்கனா இருக்கலாம். Maybe you are a Greek. நீ ரோமனா இருக்கலாம். Maybe you are a Roman. Maybe நீ இந்தியராக கூட இருக்கலாம். Maybe you are an Indian. Maybe நீ வெள்ளையராக அல்லது ஆங்கிலேயராக இருக்கலாம். Maybe you are a British guys. நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். Whoever you might be. இந்த உலகத்துல சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு வழிதான். There are only two ways you can overcome this Satan's strategies. One word of God, ரெண்டு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். One is the word of God, the second is the blood of Jesus Christ. Word of God already யூதனுக்கு தெரியும். Word of God, Jews know the word of God. இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினுடைய சாட்சியை மட்டும் தான் பிடிக்காம இருக்கா. He didn't yet still hold the blood of Jesus Christ. என்னைக்கு யூதன் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்த சாட்சியை ஏற்றுக்கொண்டு மெஸ்ஸியா இவர்தான் என்று அறிக்கை பண்ணுகிறானோ அவருடைய வருகை வந்துரும். When the Jews accept that Jesus Christ has shed the blood and he is the Messiah, then the coming of Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்து சாட்சியா சொல்றார். அத்திமரம் துளிர் விடுகிற காலத்தை நீங்க பார்க்கும் பொழுது என்னுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. That is what Jesus Christ said, when the fig tree grows, that is the time that I will come. இந்த அத்திமரம் துளிர் விடுகிற காலத்தை பாரு, நல்லா பாரு. He said, look at the tree, that with the fig tree when it grows. இந்த அத்திமரம் யாரு? Who is this fig tree? இன்னும் மீந்து இருக்கிற ரட்சிக்கப்படாத தேவனுடைய கற்பனை மட்டும் பிடித்து இருக்கிற மக்கள். That this fig tree is comparability to the Jew people still. அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய இரத்த சாட்சியாக ஏற்றுக்கொண்டு மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொண்டு வரணும். That people have to accept the blood shedding of Jesus Christ and accept Jesus as Messiah. என்னைக்கு இத பேச ஆரம்பிக்கிறாங்களோ, when the Jew people talk about that, அன்றைக்கு என்னுடைய வருகை சமீபமா இருக்கிறது. that time the Lord's coming is very near. அதுதான் மிஸ்டர் நெதன்யாகு அவர்கள் இப்ப ஓபன் பண்றாரு. That is why, that is what Nathaniel is telling right now. நிறைய எபிரேயர்கள் சொல்றாங்க கிறிஸ்தவம் என்பது ஒரு முக்கியமான காரியம். Now a lot of Hebrew people are telling Christianity is more important. We all are brothers.
They are selling நம்ம எல்லாரும் சகோதரர்கள். நம்மள ஒருங்கிணையணும். I mean, you all have to unite together. இப்போ இந்த மினிஸ்ட்ரி உள்ளுக்குள்ள எழும்பிருச்சு. Now this ministry is entered inside. இப்போ எபிரேயத்துல பார்த்தாக்க பாடுகிற வர்ஷிப் பண்ற வர்ஷிப் லீடர்ஸ் எழும்பிட்டாங்க. There are a lot of worship leaders who started from Hebrew people. Preachers எழும்பிட்டாங்க. The preachers have also started. The first Christian evangelist Oral Roberts went to the first synagogue preacher in Judaism. முதல் ஒரு சுவிசேஷகர் யூதாயில போய் பிரசங்கம் பண்ணினவர் ஓரல் ராபர்ட்ஸ் என்கிறவர். சினகாகில எந்த பாஸ்டர் ஏத்த மாட்டாங்க. That was not, it is very impossible. They will not allow any preacher to go and preach in the synagogue. ரபாயை தவிர வேற யாருமே உள்ள போய் preach பண்ண முடியாது. No, except rabbi, nobody can go and preach. ஆனா ஒரு கிறிஸ்டியன் evangelist முதல் போய் சினகாகில நின்னு இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்தினார். But the only one evangelist who went and preached the Jesus Christ was Oral Roberts. எப்படி அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு? How did he get that opportunity? ஒருத்தன் அவர் மேல கேஸ் போட்டுட்டான். I mean, there was one man who made a suit against. ஒரு பெரிய லாயர், அவர் வந்து ஒரு ஜூயிஷ் ஸ்காலர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூதனா இருக்கிறாரு. I mean, he was a very big lawyer, a Jewish lawyer. அந்த லாயர் இவருக்காக வாதாடுறாரு. I mean, that lawyer, he goes and play for Oral Roberts. ஒரு நாள் அந்த லாயருக்கு கால் பண்ணும்போது அவர் ரொம்ப சிக்கா இருக்கிறார். I mean, one day when Oral Roberts called the lawyer was very sick. அவருக்கு வந்து முகத்துல இருக்கிற நர்வ்ஸ்ல வந்துட்டு கேன்சர் வந்திருக்குது. I mean, there was a cancer in the facial nerve. அவருடைய முகம் முழுவதுமே கருத்து போய் விட்டது. I mean, the face became very black and dark. அந்த முகமே அவரால கருத்து பறிச்சு அவரால பேச முடியல. I mean, the whole face was black, he was unable to speak. அந்த யூத லாயர் சொல்றாரு, very sick, என்னால பேச முடியாது. I mean, the Jewish lawyer told to Oral Roberts, I am very sick, I cannot talk. அப்போ ஓரல் ராபர்ட்ஸ் சொல்ல, நீ இயேசு கிறிஸ்துவை நம்புறியா? Oral Roberts asked the Jewish lawyer, do you believe Jesus Christ? எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் ஒரு யூதன் அப்படின்றார். He said, everybody is telling, but I am a Jew, I don't believe. இப்போ நான் அவர் பேரை சொல்லி ஜெபிக்க போறேன், உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்றார். Oral Roberts is telling, I will tell his name and pray for you, will you allow me? உன்னுடைய போன் எடுத்து காதுல வை அப்படின்றாரு. He said, take your mobile and keep it in your ears. அந்த காதுல வெச்ச போது when he kept the mobile in his ears, ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு ஜெபம் போன்ல பண்றாரு. Oral Roberts prayed a prayer for in the name of Jesus I pronounce the healing and miracle in the name of Jesus ன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு சுகம் உண்டாகட்டும் என்று Oral Roberts சொல்லுகிறார். அந்த கால் கட் பண்றதுக்கு முன்னால அவருடைய முகத்தினுடைய கலர் மாறி அவருடைய நியூரோ கேன்சர் ஹீல் ஆயிருது. Before the call ends, the Jewish lawyer's cancer disappears and the face becomes normal. Glory to the Lord. இப்ப தோராவை படிச்சிருக்கிற அந்த லாயர் என்ன தெரியுமா சொல்றாரு? When the lawyer who read the Torah, Messiah is alive. I mean, Jewish lawyer said, Messiah உயிரோடு இருக்கிறார். He is Jesus Christ. அவரே அந்த இயேசு கிறிஸ்து. நீ இஸ்ரவேலுக்கு வந்து எங்களுடைய சினகாக்ல நின்னு preach பண்ணனும். You have to come to Israel and talk in my synagogue. Dear brother, அத்தி மரம் துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு. This fig tree has started to grow. காலம் சமீபமாயிருச்சு. The times are very near. இப்ப சபைக்குள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்பட போகுது. The glory of the God is going to be, the glory of God inside the church is going to be glorified. இந்த கடைசி காலத்துல தான் In these last days, சத்துரு உள்ளுக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள உபதேசிகளை எழுப்பி எப்படியாவது சபையை வஞ்சிக்கும்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். In these last days, the Satan makes a trap to bring the false prophets, false apostles, and to deceive the church people. நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். Listen carefully. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. The Holy Spirit of God talk to you today. நீங்க ஏசாயா 12ஆம் அதிகாரம் 4ல கவனிச்சீங்கன்னா, if you come to the book of Isaiah 12th chapter 4th verse, 14, நீங்க ஐசையா 14:12, மன்னிக்கவும், ஐசையா 14:12 நீங்க வாசிக்கலாம். 14th chapter 12th verse, அங்க வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. what does the scripture says? அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ வானத்தில் விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனை எப்படி ஈனப்படுத்தினான்? any war, any physical fight? I mean, you see, it is written in the book of 12 and 14 and 12. How are you fallen from the heaven, O Lucifer, the son of morning? How you are cut down to the ground, who you weakened the nation. How did he weaken the nation? எப்படி அவன் ஈனப்படுத்த முடியும்? How he can weaken the nation? Through the false doctrine. கள்ள உபதேசத்தின் மூலமாகத்தான் அவன் அதை
the கள்ள Satan. உபதேசத்தின் மூலமாக ஈனப்படுத்த முடியும். He can weaken the nations by false doctrine. இங்க வார்லாம் பட்டயத்தை எடுத்து கத்தி எடுத்து சண்டை போடுற நிலைமையெல்லாம் கிடையாது. This war is not taking the sword and killing others. இங்க வந்து யார்கிட்டயும் குவாரல் பண்ணி ஜெயிக்க முடியாது. This is a war not quarreling and getting the victory. இப்ப சாத்தான் வந்து என்னை அடிக்கணும் ஏதாவது பண்ணணும்னு வந்தாக்க நான் என்ன பண்ணுவேன்? If Satan wants to come and beat me, what should I do? கொஞ்சம் விசுவாசியா இல்லாம கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருந்தா பயந்துட்டு இயேசுவின் ரத்தம்வா. I mean, if a believer is there and he has a faith in Jesus, he will say blood of Jesus, blood of Jesus. கொஞ்சம் நல்லா ஜெபிக்கிறவனா இருந்தானாக்க போ இயேசுவின் நாமத்துல வராத என்கிட்ட அப்படின்வா. If a man who is good in prayer, he says I rebuke you in the name of Jesus Christ. இப்ப என்ன மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் வந்தாக்கா ஏறி போட்டு ஒரு மிதி மிதிச்சிட்டு கூட போயிடுவேன். I mean, if he comes to me, I will stamp him and trample him under my feet. ஏனா Because why? ஏனா Because why? இப்ப நமக்கு சத்தியம் தெரியும். Because we know the word of God. இப்போ நீங்க நல்லா கவனிங்க 1 கொரிந்தியர் 4:4 2 கொரிந்தியர் 4:4ல In 2 Corinthians 4:4, இப்ப சாத்தானுடைய வார் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. I mean, he explains what is the war. சுவிசேஷத்தினுடைய ஒளி அவர்களுக்குள்ள பிரகாசமாய் இராதபடிக்கு The gospel of the light should not enter into them. அவனுக்குள்ள அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை போக கூடாது. Since the peoples they should not see the glory of the gospel, his eyes has been blinded. நல்லா கவனிங்க carefully. எது பண்ணாலும் உனக்கு தூக்கம் வராது. ஆனா பிரசங்கம் பண்ணா மட்டும் உனக்கு தூக்கம் வந்துரும். I mean, whatever you do, you will be very alert. But if I preach, you will feel sleepy. ஆடுனா பாடுனா டான்ஸ் ஆடுனா கீபோர்ட் வாசிச்சா மியூசிக் வாசிச்சா அட உற்சாகம் வெரி எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும். But whatever, if I pray, if I worship, I dance, you will feel very enthusiastic. ஆனா But வசனத்தை படிக்க சொன்னா if I ask you to read the word of God, I feel very tired la. என்னால முடியாது. எனக்கு ரொம்ப பலம் இல்லை. எனக்கு முடியல. I cannot. நான் சத்ருவம் போல இருக்குது. I feel I will die. ஏன்? Why? இப்ப வார் எங்க இருக்குது? Where is the war? It is the war against your intelligence. I mean, யுத்தம் உங்களுடைய சிந்தனையில நடந்து கொண்டிருக்கிறது. It is war against your subconscious mind. யுத்தம் உங்களுடைய நினைவு இருக்கிற இடத்துல சிந்தையில இருக்கிறது. அதனால தான் உங்களால வசனத்தை திங்க் பண்ண முடியல. That is why you are not able to think the வார்த்தையை தியானிக்க முடியல. That's why you are not able to meditate the word வசனத்தின்படி of வாழ God. முடியல. That's why you are not able to walk. மனக்கண்களை குருடாக்குகிறான். He is the one who blinds the inner man's eyes. The only war strategy of Satan is to blind the church in gospel. அவனுடைய ஒரே தந்திரம் சபையினுடைய மனக்கண்களை குருட்டாக்க வைப்பதுதான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? What should he do for that? என்ன சபையில நான் எதை சொல்றேன்? What I am telling in the church? பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னு சபைக்கு ப்ராமிஸ் இருக்கு. I mean, there is a prophecy for the church that the doors of the Hades shall never overcome the church. சபைன்றது எக்லீசியா. I mean, what is a church? Church is an ecclesia. எக்லீசியா means வெளியிலே அழைக்கப்பட்டு சேர்க்கப்பட்டவர்கள். I mean, what is the meaning of ecclesia? I mean, called out and been joined together with Christ. அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். The one who is separated for God. அந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்களை எப்படி பிரிக்கிறது? I mean, he has a plan how to separate the separated people. இப்போ ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றதுக்கு முன்னால மத்தேயிலேயே அதல சொல்லிறாரு. Before telling in the book of Revelation, God reveals in the book of Matthew. என் நாமத்தை வெச்சிட்டு நிறைய பேர் வருவாங்க. He tells, in my name many people will come. இதோ இயேசு இங்கே இருக்கிறார், இயேசு அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். They will tell Jesus is there, Jesus is here. நீங்க நம்பாதீங்க. Don't believe. நீங்க நம்பாதீங்க. Don't believe. என் நாமத்துல வருவார்கள். They will come in my name. என் பேரை சொல்லுவார்கள். They will tell my name. நானும் அவரு ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. They say we and I are friends. ஒண்ணா காபி குடிப்போம்னு சொல்லுவாங்க. They will say you drank tea with me. ஒண்ணா இட்லி சாப்பிட்டோம்னு கூட சொல்லுவாங்க. They may tell that we ate idli also. ஆமா, சாவி கொடுப்பாங்க, கட்சி கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, எண்ணெய் கொடுப்பாங்க, என்ன வேணாலும் கொடுப்பாங்க. They will give key, they will give oil, they will give handkerchief, whatever they want they will give. இன்னைக்கு அமெரிக்கால மட்டும் என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கால தண்ணி விக்கிறாங்க. Today in what America is also selling water. அந்த தண்ணீரை கொண்டு போய் வீட்ல வெச்சா உங்க வீட்ல செழிப்பு கொட்டும் அப்படின்றாங்க. I mean, if you go and keep the water inside, the blessings will pour out from your house. எங்க வேணாலும் என்ன வேணாலும் நடக்கணும். நம்ம ஊர்ல செங்கலே வெச்சு ஜெபிச்சவங்க நம்ம. நீ என்னடா தண்ணி அமெரிக்காக்கார, நாங்கள கல்லே வெச்சு ஜெபிப்போம் அப்படினு. What Americans, why you have water, we are selling bricks in our place. ஒருத்தன் சொல்றான், நீ என்னடா கல்ல வெச்சு ஜெபிக்கிறது, நான் சாவி வெச்சு ஜெபிப்பேன்டா அப்படின்றான். And other people saying, why you are keeping brick, I will keep the key and pray. கள்ள உபதேசம் மானாவாரியா சபைக்குள்ள பரவிக்கிட்டு இருக்குது. False doctrine has entered into the churches. இந்த கள்ள உபதேசிகளை போஷிக்கிறது யார் தெரியுமா? Who is feeding all these false doctrine people? தவறான நபர்களுக்கு காணிக்கையை கொடுத்து, தவறான நபர்களுக்கு துணிமணியை வாங்கி கொடுத்து, தவறான நபர்களை கொண்டு வந்து ஸ்டேஜில் விட்டு பிரசங்கிக்கிற எல்லா லீடர்ஸும் இந்த பங்காளிகளா இந்த கள்ள உபதேசத்தின் நிமித்தம் வருகிற சாபத்துக்கு உட்பட்டவர்கள். I mean, who are the one who is encouraging all these false doctrine peoples and false prophets?
The leaders who are encouraging them, they get entrapped in this curse. அடுத்த லாஸ்ட் மெசேஜ்ல சொன்ன ஸ்டாண்ட்ன்ற மெசேஜ்ல இந்த புல்பிட்டுக்கு நான் ஒரு ஆளை கொண்டு வரதுக்கு முன்னால 1000 முறை யோசிக்கிறேன். That's why I'm telling you in the previous sermon, a stand message before bringing anybody to this pulpit, I think 1000 times. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இங்க தான் ஒரு புல்பிட் வச்சிருக்க, அது எதுக்குடா முன்னால ரெண்டு புல்பிட்ட சின்னதா கீழ வச்சிருக்க அப்படின்னு. You might have a doubt why he has gotten two pulpits, a smaller one and a bigger one. முதல்ல இங்க வா, அதுக்கு அப்புறமா இங்க வரலாம். First you come there, then you can go there. நிறைய பேர் இங்க வந்தவனே காணாம போயிட்டாங்க. Many people who came there disappeared. ஏன் காணாம போனாங்க? Why they disappeared? சத்தியத்தின்படி வாழ்றவங்க மட்டும் தான் நிக்க முடியும். People who live the life by the word of God can stand. இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ல கவனிங்க. Come to the book of Ephesians 2nd chapter. இப்போ சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி முடிக்கிறேன். I would like to finish my sermon telling out the strategy of the Satan. இனி நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க கூட பேசுறதுக்கு. A lot of things I would like to talk to you. இப்போ கவனிங்க. Listen carefully. கவனிங்க, வாசிங்க. 2nd chapter 2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வர்க்கத்தின் படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எப்பொழுதுமே அந்த ஆவியின்படி தான் நீங்க நடக்கிறீங்க. The means it's written in which you once walked according to the course of the world, according to the prince of the power of the air. இவ்வுலகத்தின் வழக்கத்தின்படி அண்டர்லைன் பண்ணுங்க. According to the prince, the power of the world. அல்ல, இவ்வுலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடி. Once you walked according to the course of this world. நல்ல கவனிங்க. world உலகம். World. நல்ல கவனிங்க. உலகத்தின் வழக்கம். The course of the world. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு மாறி வந்தாலும் though you have come into Christianity, பழைய பாரம்பரியத்தை விடுறதுக்கு மனசு இல்ல. you cannot leave the tradition. இன்னும் ஜாதகத்தை பார்த்துட்டு நாளை பார்த்துட்டு நல்ல நாள் கெட்ட நேரம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. Still you believe in astrology, still you see good day bad day. இதெல்லாம் எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து வர்றது. This is all my father grandfathers made it. இது எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து ஐடியல் வர்ஷிப் இருக்குது. This is all idol worship, this still my grandfathers followed. இதெல்லாம் எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இப்படி தான் நாங்க கும்பிட்டுட்டு இருந்தோம். This is how my grandfathers did, that's why we did. சார், நீங்க எப்படி இருந்தாலும் சரி, whatever you might be, நீ கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசியா வரும்பொழுது when you come into a Christianity, உலகத்தின் வழக்கம் போய் ஆவிக்குரிய வழக்கம் வந்துறணும். you should follow the course of the Holy Spirit of God, not the course of the world. உலகத்தினுடைய காரியங்கள் சத்துருடைய கிரியைகள் போய் ஆவிக்குரிய காரியங்களை நீங்க வளர்ந்திருக்கணும். All the satanic works, evil works should go away and the spiritual work should enter into you. நம்ம என்ன பண்ணா? What did we do? உலகத்தின் வழக்கம் கலர் Dress போட்டோம், இப்போ வெள்ளை வெளியும் போடுவோம். I mean, what we think, previously we were wearing color dress, now we are wearing white. அப்புறம் என்ன முன்னொரு உலகத்தின் வழக்கம்? நம்ம முதல்ல மீசை வச்சிருந்தா மீசை எடுத்துருவோம். Earlier we have mustache, now we'll take mustache. முதல்ல நகை போட்டுருந்து இப்ப நகை எடுத்துருவோம். Earlier we are wearing jewels, now we take jewels. இதெல்லாம் நம்ம ஆவிக்குரியவங்க நினைச்சிட்டு இருக்கோம். You think these are all spiritual things. சார், பேங்க்ல லட்சமா சேர்த்து வச்சிட்டு you keep deposits lakhs and lakhs in the bank. பேங்க் லாக்கர்ல 10000 பவுன் நகைகளை வாங்கி உள்ள வச்சிக்கிட்டு you keep too much of gold in the bank. நீ வெள்ளையும் செல்லையுமா வந்து எனக்கு எதுமே பிடிக்காது, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னா உன்ன மாதிரி ஒரு கள்ள தீர்க்கதரிசி, ஒரு கள்ள விசுவாசியை உலகத்துல பார்க்க முடியுமா? You come and tell in the presence that I don't like anything, I would like to live for God. Is it not that you are the false prophet and a false believer? சிஸ்டர், நீங்க உங்களையும் அறியாம ஒரு ட்ராப்ல இருக்கீங்க. Sister, you know that you are unknowingly inside Satan's trap. Brother, நீங்க உங்களையும் அறியாத ஒரு ட்ராப்ல இருக்கீங்க. Unknowingly, brother, you are into a trap. சிஸ்டர், ஒரு விசுவாசிக்கு எந்த சபைக்கு போகணும், என்ன மாதிரி சர்ச்சில் ஒரு ஐக்கியத்துல இருக்கணும்ன்ற அறிவே கிடையாது இன்னைக்கு. I mean, a believer does not know which church you should go, which church you should follow. பக்கத்துல இருக்கிற சர்ச் என் வீட்டுக்கு பக்கத்துல இதான் இருக்கு, அங்க போயிடுறேன். The church is next to my house, I will go. என் வீட்டுக்கு பக்கத்துல சாக்கடை இருக்குது. There is a sewage drainage system. யாரு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு போறது இல்ல, தூரமா போனாலும் நல்ல ஹோட்டலா பார்த்து நல்ல சாப்பாடு சாப்பிட போறாங்க. Nobody is going to the hotel which is next to them. They wanted to go to the best hotel though it is far away. அவங்களுக்கு நேரத்தை செலவு பண்றதுக்கு டைம் இல்ல. For that they don't feel that they are spending the time. ஒருவேளை இந்த பிரசங்கத்தினால உங்களுக்கு என் மேல கோபம் வரலாம். Maybe because of the sermon you might feel very. அதனால ஒரு ஆணியும் எனக்கு பிரயோஜனம் கிடையாது. There is nothing to be loosed. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க. ஹalleluya. நான் இன்னைக்கு பிரசங்கம் கம்மியா பண்ணலாம்னு சொல்லி தான் வந்தேன். I thought I should do less. ஆனா இந்த 25 வருஷம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கேன். 25 years I'm in the deliverance ministry. சும்மா தலைமுடி விரிச்சிட்டு ஆடுறது துரத்துறதுலாம் டெலிவரன்ஸ் கிடையாது. I mean,
the manifestation of the Satan and getting delivered, that is not the deliverance. உண்மையான டெலிவரன்ஸ் இந்த இன்டெலிஜென்ஸ்ல போராடிட்டு இருக்கிற கள்ள உபதேசத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரதான். The real true deliverance is to deliver your mind from all these false doctrine. Amen. ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்குது. Amen. ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்குது. Amen. பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, இவ்வுலகத்தின் வழக்கத்தை விட்டு வெளியே வா. You have to come, tell to your brothers and sisters, you have to come out of the course of this world. 2 கொரிந்தியர் 2:11 எடுங்க. 2 கொரிந்தியர் 2:11 எடுங்க. Take to the book of 2 Corinthians 2nd chapter 11th verse. இப்பவே Lest Satan should take advantage of us, for we are not ignorant of his devices. Devices, அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே. That's what Paul says. நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? What a believer should know? தந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். A believer should know the tricks and the devices of Satan. இப்ப வீட்டுக்காரன் என்ன தில்லுமுள்ளு பண்ணுவான்னு தெரியாம நீ மனைவி ஆயிடாத. Without knowing what is the naughty things that your husband doing, you cannot become a wife. மனைவி எப்படி எல்லாம் குட்டிக்காரன் அடிக்கும்னு தெரியாம நீ கணவன் ஆயிராத. Without knowing what all the mischief things your wife will do, you cannot become a husband. புரியலையா? பிள்ளைங்க என்ன சேட்டை பண்ணுன்னு தெரியாம பிள்ளைய பெற்றுக்காத. Before knowing what the children will do, you cannot become a parent. எதுமே வருமுன் காப்பது நல்லது. It's always prevention is better than cure. இப்ப பவுல் எழுதுறார், விசுவாசிகள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். Apostle Paul tells that a believer should know. ஏதோ ஒரு ட்ராப் எப்படி சேட்டன் உன் வாழ்க்கையில கொண்டு வரான்றத கண்டுபிடிச்சுக்கோ. You have to know how the Satan brings the trap. அது எந்த வழியா வேண்டுமானாலும் இருக்கலாம். Maybe it whatever way it might be. அது எந்த ரூபத்துல வேண்டுமானாலும் இருக்கலாம். Maybe it whatever form it may come. அது எந்த விதத்துல வேண்டுமானாலும் உன்கிட்ட வரலாம். Whatever may it may come to me. பட் அது நீ தெரிஞ்சிருக்கணும். But you should know that. அது தெரியல அப்படினா If he doesn't know that, நீ அதை ஜெயிக்க முடியாது. You cannot overcome 1 that. தெசலோனிக்கர் 2:18ல in the book of 1 Thessalonians 2nd chapter, ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால before going for the ministry, எவ்வளவு பெரிய தடை இருக்குதுன்னு பவுல் சொல்றார். Apostle Paul tells how much big hindrance is there. அங்க என்ன சொல்றாரு? சாத்தானோ எங்களை தடை செய்தான். You see how Paul says Satan gave a hindrance for us. Yes sister, brother. Sister, brother, உங்ககிட்ட தான் கேக்குறேன். I'm asking you a question. நல்ல கவனிங்க. Listen carefully. போன வார ஸ்டாண்ட்ன்ற மெசேஜ்ல நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனேன். In last sermon I told you a word. திறக்கப்படுகிற எல்லா வாசலும் தேவன் திறந்தார்னு நினைக்காத, தடுக்கப்படுகிற எல்லா இடத்துல தேவன் தடுத்தார்னு நினைக்காத. Last time in my sermon I told all the doors that is open for you, don't think it is opened by God, and all the doors that has been hindered for you, don't think it is hindered by God. விசுவாசிக்கு மைண்ட் கிளியரா இருக்கணும். The mind for a believer should be clear mind by the grace of God. பபரன்னு இருக்க கூடாது. We should not be a sober minded. நான் எப்படி சொல்றேன்? How do you say that? நல்லா புரிஞ்சுக்கிங்க. Listen carefully. ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்போம். We will listen whatever sermon. ஏதோ சர்ச்சுக்கு போவோம். We will go to whatever church. ஏதோ ஒரு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஏதோ ஒன்று பண்ணா போதும் பாஸ்டர். Something we will do on the Sunday. சண்டே ஞாயிற்றுக்கிழமை டைம் போகணும், 2 மணி நேரம் பொழப்பு இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு பக்கத்துல நீவி தடை விடுற மாதிரி ஏதாவது பிரசங்கம் பண்ற, ஏதோ ஒரு சின்ன சபைக்கு போய் இங்க பாருங்க இந்த சபையில ஏன் தெரியுமா சாப்பாடு கொடுக்குறோம்? Do you know why we give food in this church? நீ செத்தாலும் உன்னை திருப்பி எழுப்பி சாப்பாடு கொடுத்து உட்கார வச்சு திரும்பி பிரசங்கம் பண்ணுவோம். Though you died, we will feed you, we will arise you, then again we will preach. நீ மயக்கமே போட்டு விழுந்தாலும் திருப்பி விடுற மாதிரி இல்ல. Though you faint also, we will feed you. சரியான முட்டை குழம்பு வச்சிருக்காங்க, போட்டு உன்னை திருப்பி உட்கார வச்சு திரும்பி பிரசங்கம் பண்ணுவோம். Today there is egg gravy for you, again after eating I will preach. எனக்கு தேவை உன் கண்கள் தெளிவிக்கப்படணும். For me, I want your eyes to be open. ஒரு ஹalleluya சொல்லுங்க. Say hallelujah. பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க. See, give hands to your neighbor and say. ஒரு ஆங்கிலத்துல ஒரு புக் இருக்குது. There's one book அந்த புக் எல்லாரும் படிக்கணும். Please read that book. எங்க கிடைச்சா வாங்கி படிங்க. If you get that, you read it. Hole in the Gospel, சுவிசேஷத்தின் ஓட்டைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. There's one book called Hole in the Gospel. அது முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க. Please read it. என்னென்ன மாதிரி கள்ள உபதேசங்கள் எப்படி எல்லாம் வருதுன்றது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. That you can easily understand what are the types of the false doctrines that comes in and how it interprets our life. Interferes in our life. இப்ப கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? What does the Christians do today? இருக்கிறதே ஒரு 2-3% தான் கிறிஸ்தவர்கள். Only 2-3% is there. இந்த மக்களை வச்சு என்ன பண்ண முடியும்? What are we going to do with these people? இப்ப நீங்க தான் சீடு.
No, you are the seed. நீங்க தான் அடுத்த ஜெனரேஷனுக்கான சீடு. You are the seed for the next generation. இப்போ இந்த சீடை கெடுக்கிறதுக்கு சத்துரு இறங்கி வரான். Now he want to spoil this seed, that's why he is coming down. இப்போ இத நம்ம உடைக்கணும். Now we have to break this. இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல We come to the book of Romans 16th chapter and 17th verse. Now I urge you, brethren, note those who cause divisions and offenses contrary to the doctrine which you learned, and avoid them. அன்றியும் சகோதரரே, ஆங்கிலத்தில் அழகா சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில. சிஸ்டர் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நான் முடிக்கட்டும். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் நல்ல கவனிங்க, இடறல்கள் பிரிவினைகள் உண்டாக்குதலை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சிஸ்டர், சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஆள் பிரதர், அப்படிப்பட்ட ஆளை விட்டு நீ விலகணும். You have to move away from those type of people. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அப்படியே போயிடுச்சு. I know that one family just left like that. நம்ம பசங்க, பழைய பசங்க தவறான உபதேசத்துல அந்த குடும்பமே போயிடுச்சு பாவம். When previously we had a good family, the whole family is scattered. ஒன்னு பிரிவினை, Divisions first. ரெண்டு இடறல், Second, hindrance. இது ரெண்டுமே கவனிக்கணும். You should see the offenses and divisions. இந்த 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 ரெண்டுமே கவனிச்சு you should analyze both the things. இது ஆவிக்குள்ள தான் நீங்க நிதானிக்க முடியும். You can only analyze in spiritual. அத நிதானிச்சு நீங்க வெளியே வரணும். You have to analyze it and overcome out of it. ஏனா மத்தேயு 24ல சொல்லப்பட்ட அத்தனை கள்ள தீர்க்கதரிசிகளுக்கான ஆதாரமே இதுதான். I mean, if you see what all the qualities that has been given for the false prophets in Matthew 24, it's only this thing. அப்போஸ்தலர் 20:29 நீங்க நோட் பண்ணிக்கங்க. You note it down. Acts 20 chapter. சிஸ்டர் வாசிக்கலாம். Acts chapter 20:29. நீங்க வாசிக்க கேட்போம். For I know this, that after my departure savage wolves will come in among you, நல்ல கவனிங்க, not sparing the flock. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள் வரும். எங்க வரும்? மந்தைக்குள்ள. இந்த மந்தை எங்க இருக்குது? இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்பிள். ஒன்னு தோராவை கடைபிடிக்கிறவங்க, where will these wolves come? இரண்டாவது கிறிஸ்துவின் சாட்சியை உடையவர்கள். I mean, this wolves will come between two types of the people. One, the people who is following the Torah. Second one is the testimony people. இந்த ரெண்டு குரூப் இந்த wolf மீட் பண்ணியே ஆகணும். These two people have to meet the wolf. இந்த wolf நீங்க தேடி போக வேண்டாம். அது don't have to go in search of the wolf. ஒண்ணு உங்க வீடு தேடி வரும், இல்லனா உங்க YouTube சேனல்ல அதுவே வந்துரும். It will come to your house or it will come through your YouTube. நல்லா கவனிச்சுக்கங்க. Please listen carefully. நல்லா கவனிச்சுக்கங்க. Please listen carefully. This wolf will come either through the YouTube that you are watching or it will come straight into your house. சரி, சும்மா என்னதான் சொல்றாங்கன்னு கேப்போமே. Let us see what are they telling in the YouTube. ஏதோ அவங்க பேசுறது மனதை மயக்கற மாதிரி இருக்கும். Maybe what they speak, that will be, they will attract your mind. 30ஆம் வசனத்தை கவனிங்க. If you note it down in the 30th verse, சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி. நல்லா கவனிங்க. சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, யாரை இழுத்துக் கொள்ளுவாங்க? I mean, you see, from among yourself men will rise speaking perverse things to draw away the disciples after themselves. நல்லா கவனிச்சுக்கங்க. not a believers, not a beginners. You see what the scripture says, விசுவாசிகள் அல்ல, நீங்க நினைக்கிறீங்க 10 வருஷம் நான் சர்ச்சுக்கு வரேன், நாளை ஏமாற மாட்டேன். I mean, you might think that you are coming to the church 10 years, I will not be deceived. சார், இங்க ஊழியம் பண்றவனே இதுக்கு விதிவிலக்கு இல்ல. Here the one who is doing the ministry is not exceptional. இதுல யார் வேணாலும் ட்ராப்ல போவாங்க. Whoever might fall into this. யார் இதுல நிப்பாங்க? Who will stand? போறவங்க யாராவது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்களா? Anybody who is going to go will tell you and go. அதே ஊழியத்துல அதே அழைப்புல அப்படியே தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வேற டாக்டரின்ல இருப்பாங்க. Maybe they'll be in the same way, same thing, but their calling is changed. அவங்க டைரக்ஷன் எல்லாம் இன்டைரக்ட்டா உங்களை கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. I mean, their direction will be making your direction change. நீங்க பாஸ்டருக்கு மேல கோபம் வரலாம் உங்களுக்கு. Maybe you might have you might feel angry on the pastor. இப்போ நீங்க எங்க வெளிய ஊழியத்துக்கு போறீங்க, இல்ல வெளிய மீட்டிங் போறீங்க, இல்ல வெளிய சர்ச்சுக்கு போறீங்கன்னா உங்க பாஸ்டர் சொல்றா கொஞ்சம் கவனமா இருங்க, போகாதீங்க சிஸ்டர், யாரு என்னன்னு விசாரிக்கிறான். உடனே உங்களுக்கு என்ன கோபம் வருது? நம்ம வளர்ச்சி பாஸ்டருக்கு பிடிக்கல போல இருக்கு, அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. I mean, when a pastor tells you, please sister, don't go this time, we will see one then go, then immediately you have an angry over the pastor and say, யூடியூப்ல எடுத்துட்டீங்கன்னா, if you take the YouTube, எல்லா ஊழியரை குறை சொல்ற ஊழியர்கள் இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. There are a lot of ministers who have rise to blame and criticize other servant of God. மற்றவர்கள் பண்ண தவறு என்னன்னு சொல்றாங்கல்ல,
I mean, they are telling what all the mistakes that the other believers, I mean, what is the ultimate intention? அது சொல்லுங்க பார்க்கலாம். அங்க என்ன ஒரு the purpose of the talk, what is the intention of the purpose of talk? It is a biblical. It is based on Bible. It is biblical. அவங்க பேசுறது வேதத்தின்படி இந்த இருக்குதா? சபையில முக்காவாசி மக்களுடைய தப்பு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். I know what is the problems and what is the mistakes in this church. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு பாஸ்டரும் யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி எங்கள் சபையில் இருக்கிற இந்த சகோதரி இப்படிப்பட்டவர்கள், அந்த பாஸ்டர் இப்படிப்பட்டவர், இந்த சகோதரி இப்படிப்பட்டவர் பேசினா அந்த சபை நிலைக்குமா? If a pastor opens a YouTube channel and speaks bad about each and every believer in the YouTube, will the church stand? ஒருத்தனை திருத்தணும்னு நினைச்ச அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? If a pastor wants to correct the believer, நேரா வீட்டுக்கு போய் அந்த விசுவாசிக்கு சத்தியத்தை சொல்லுவார். he will go to the house and tell to the person in person. அப்படி இல்ல அப்படினா, or else அவங்களுக்காக விழுந்து ஜெபம் பண்ணுவார். or else he will pray for them. நிச்சயமா அவங்க ஒரு நாள் மாறுவாங்க. One day they will change. Criticism, it is against God, it is a demonic, according to the word book of Revelation 12:10. Criticism is against God. அதாவது குறை சொல்லுது என்பது தேவனுக்கு விரோதமானது, அது சாத்தானுடைய தன்மை. Please understand. புரிந்து கொள்ளுங்கள். Holy Spirit of God உடைய தன்மை கிடையாது. It is not the character of the Holy Spirit of ஆனா God. இவங்கள சபையை காப்பாத்த வந்தவங்க மாதிரியும், the persons who is criticizing other, they think they are protecting the church. இவங்கள வந்து விசுவாசிகளை எப்படியோ அந்த ட்ராப்ல இருந்து காப்பாத்த வந்த மாதிரி இவங்கள உலகத்துக்கு வெளியில தங்களை காட்டிக் கொள்வார்கள். They are exposing themselves. They are very much concerned about the believers inside the church. பட் யார் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி அந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? Do you think they would have fasted and prayed for all the believers? நல்லா கவனிச்சீங்களா? Listen carefully. நல்ல மேய்ப்பர்கள் உண்டு, நான் அவர்களை குறை சொல்லல. There are good shepherds. நல்ல டீச்சர்ஸ் உண்டு, அவர்களை நான் குறை சொல்லல. There are good teachers, I am not blaming them. ஒரு நல்ல ஸ்காலர், பைபிள் படிச்சவன், வேத வசனத்தின்படி டீச் பண்றவன் என்னன்னு சொல்ல மாட்டான். அழகா அவனுடைய பிரசங்கத்தை கேட்டாலே யாருக்கு என்னென்ன வசனங்கள் போகணுமோ, என்னென்ன சத்தியங்கள் போகணுமோ, எதை கரெக்ட் பண்ணுமோ அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க. That's all. A good shepherd and a good Bible scholar, he takes a sermon in such a way that the word of God will correct them in what part it has to be corrected. சீசர்கள் கரங்களை உயர்த்துங்க. Amen. சீசர்கள் கரங்களை உயர்த்துங்க. All the disciples lift up your hand. அதிலே கை வர மாட்டேங்குதே. Why you are feeling shy? இவ்வளவு வருஷம் சபைக்கு வந்து சீசர்கள் யாருன்னே தெரியலையே. I mean, so long you have come to the church and you're not கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். I mean, they will deceive the one who is known also. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். I mean, he will deceive how much ever you are known also. சார், கடைசியா உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிரேன் சார். The last thing I would like to tell and finish. இந்த சபைக்காக ரத்தம் சிந்தினது யாரு? கிறிஸ்து. Who has shed the blood for the church? நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வாங்க. Come to the book of Acts. கடைசியா ஒரு வசனத்தை சொல்றேன். I would like to tell the last verse. முடிஞ்சா புரிஞ்சுக்குங்க. Please understand. முடியலனாலும் புரிஞ்சுக்குங்க. If you can, or else also you can understand. 20ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல சொல்றாரு. You come to 20th chapter and 28th verse, if you read it. என்ன சொல்றாரு? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களில் கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இதுல ஒரு ஊழியக்காரன் கோட்டை விட்ட கதை முடிஞ்சு போச்சு. Therefore take heed to yourself and to all the flock among which the Holy Spirit has made you overseers. The shepherd, the church of God, which he purchased with his own blood. பக்கத்துல ரெண்டு கை கொடுத்து சொல்லுங்க. Give hands and say. பக்கத்துல ரெண்டு கை கொடுத்து சொல்லுங்க. மந்தையை குறித்து எச்சரிக்கையா தான் இருக்கணும். You have to be careful the flocks. சாராவும் சாராவுடைய வீட்டுக்காரர் இன்னைக்கு வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today Sarah and Sarah's husband has come to our church. சாராவுடைய பாஸ்டர் நல்ல அருமையான தேவ மனுஷன், நான் அறிந்திருக்கிறேன். I mean, now Sarah's pastor, I know him, is a good man of God. பாஸ்டர், நீ பிரதர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. உங்க பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்பாரா கேட்க மாட்டாரா? போனியாப்பா சர்ச்சுக்கு, என்ன பிரசங்கம் பண்ணாங்க, எப்படி இருக்கு சர்ச், கேட்பாரா கேட்க மாட்டாரா? That is the shepherd's duty. அதுதான் சலோமி எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, என்னுடைய பிரசங்க தீமாவை அப்படி எழுதி இருந்தா ஒரு குழந்தைக்குள்ள அந்த ஞானத்தை நான் பார்க்கிறேன். I mean, I like Salome because she have written the content what I have written in the book Meipan. ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை டிப்ரஷனுக்கு விட மாட்டான் அப்படின்றார். She have written
The shepherd will never leave the flock to be depressed. சார், ஒரு குழந்தையினுடைய டைரி ஒரு குறிப்பை எடுத்து எழுதிட்டு வர்ற ஒரு குறிப்பை படிச்சு நான் மனம் திரும்பினேன். அதுல எனக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிச்சு. I mean, a child who has written this message, I have changed myself. I took message out of her. என்னுடைய பாஸ்டரல் மினிஸ்ட்ரியில இருக்கிற சில குறைகளை கூட அவ எழுதி இருக்கா. I mean, she has mentioned certain mistakes in my pastoral ministry. இதுதான் நான் எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன் சபை மக்கள் கிட்ட. This is the expectation I expect from the church members. உங்களை பார்த்து நான் மாறணுமே தவிர, I should change looking unto you. என்ன பார்த்து நீங்க மாறணுமே தவிர, You have to change looking unto me. நம்மளை பார்த்து யாரும் கெட்டு போயிட கூடாது. Nobody should be spoiled looking unto us. 2 பேதுரு 2:1 எடுங்க. Come to the book of 2 Peter, கடைசி 2:1. வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. 2 Peter 2:1. But there were also false prophets among the people, even as they will be false teachers among you. You will secretly bring in destructive heresies, even denying the Lord who bought them, and bring on themselves swift destruction. ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரகித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவங்க அழிஞ்சு போவாங்க, அது வேற விஷயம். ஆனா ஸ்ட்ராட்டஜி என்ற சைட்டனுடைய ஃபைனல் டார்கெட் கள்ளத்தீர்க்கதரிசி. அதனால வெளிப்படுத்தின விசேஷத்துல அக்னி நெருப்புல தள்ளும் போது தேவன் வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் யார் 3 பேருங்க கணக்கு. I mean, if you see in the before வாசிங்களா 3 பேருங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல. பாத்தீங்களா, விட்டுட்டீங்களா, கோட்டை விட்டுட்டீங்களா. In Revelation book there are three people God wants to push in before. I mean, the criteria that he has there to send them to the Hades, hell, I mean fire. One is the false prophets. Second, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவனும் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாகிய இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்படுவார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. certain false prophets. சார், கள்ள தீர்க்கதரிசி போய் விழும்போது அத ஃபாலோ பண்ண குரூப்பும் தானே போய் விழும். கொஞ்சம் பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. எங்க false prophets fall into the hell, the people who followed him also will go and fall into that. பிரதர், அவங்க போகும்போது மாமா மச்சான் நம்மள எல்லாம் சேர்ந்தளவா கூட்டிட்டு போவாங்க. Brother, when he goes he will also take everyone. அதனால தான் அதுக்கு உடன்படாதீங்க. That's why I'm saying don't go into that. 2ஆம் வசனத்துல சொல்றாரு, சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுது. The second verse, many will follow their destructive ways, because of whom the way of truth will be blasphemed. இன்னைக்கு கிறிஸ்தவத்தை எத்தனை பேர் தூசிக்கிறாங்க? Today how many people are blaspheming the Christian word? கிறிஸ்தவத்தை எவ்வளவு பேர் அவமானப்படுத்துறாங்க? Today the word of God and the Christianity is being blasphemed everywhere. யார் நிமித்தம்? Because of whom? உலக மனுஷன் சொன்னா இயேசு நல்லவர் தான், இயேசுவை ஃபாலோ பண்ற கிறிஸ்தவங்க தான் கெட்டவங்க அப்படின்றாங்க. I mean, the worldly people says Jesus Christ is good, but the one who is following Jesus Christ is not good. So கடைசி கால தந்திரம். This is the tricks of the last days. சபைக்கு எதிரான ஒரு பெரிய யுத்தம் இருக்குது. There is a big war against the church. இந்த யுத்தம் என்ன தெரியுமா? What is this war? ஒரு மனிதனுடைய இன்டெலிஜென்ஸ்ல மைண்ட்ல போராடுகிற அந்த கள்ள மார்க்க உபதேசங்களை நம்பி ஏமாந்து போக வேண்டாம். This what is the biggest one? You are not supposed to be deceived by the trap that Satan has kept in your mind for the false doctrine. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். I would like to pray for you. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. May the Holy Spirit of God help you today. பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we pray you today. எங்களுடைய சபையினுடைய கண்களை திறந்தருள்வீராக. Lord, you open our eyes today. ஒருவேளை நாங்கள் அந்த எனிமிட்டியில பாதிக்கப்பட்டிருக்கலாம். Maybe we are under the enmity which has been sowed before in Genesis. இந்த எனிமிட்டி உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உருவாக்கப்பட்டது. Maybe this enmity has been created before the creation of the world. ஏபாள் அதிலே விழுந்தாள். I mean, Eve has fallen into that. ஆனால் இயேசு கிறிஸ்து அதிலே ஜெயித்தார். But Jesus Christ won it. இன்னைக்கு நாங்களும் அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தையை பின்பற்றி ஜெயிக்க கிருபை தாரும். I mean, give us the grace that we also follow Jesus and overcome. ஒரு நாளும் எங்கள் தேசம் கள்ள உபதேசத்தினாலேயோ
I mean, not even one day, Lord, our nation should get entrapped with கள்ள false doctrine. தீர்க்கதரிசிகளினாலே பாதிக்கப்படாதபடிக்கு Lord, protect us from the false prophets and false doctrines. நாங்கள் இப்பொழுதே ஜெபிக்கிறோம். We pray, Lord, that you cover us. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. Let the power of the Lord be எங்க கண்கள் திறக்கப்படட்டும். Let our eyes be open. You demon, I command you. மக்களை விட்டு வெளியேறு. என் மக்களை விட்டு வெளியேறு. என் மக்களை விட்டு வெளியேறு. இனி ஒரு நாள் ஒருபோதும் சபைகளுக்கு விரோதமா நீ எழும்பாதபடி எங்களுடைய திருச்சபைகளை கட்டி வேலையடைக்கிறேன். எல்லா கரங்களை உயர்த்துங்க. உலகம் முழுவதும் இருக்கிற சபைகள், நல்ல மெய்ப்பர்கள் உண்டு, நல்ல பரிசுத்தவான்கள் உண்டு, நல்ல ஐக்கியத்தில் இருக்கிற நல்ல விசுவாச பிள்ளைகள் உண்டு, நல்ல சீஷர்கள் உண்டு. எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு சிலர் செய்கிற தவறுனால எல்லாரும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படியல்ல, ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சத்திய மார்க்கமும் தூஷிக்கப்படுகிறதே. இன்னைக்கு ஈஸியா புறஜாதி மனுஷன் இயேசு சரியில்லை, சபை சரியில்லை, ஊழியம் சரியில்லை. காரணம் என்ன? இப்படிப்பட்ட கள்ள மார்க்கங்கள், கள்ள போதனைகள், கள்ள காரியங்கள். எல்லாரும் சோத்திரம் பண்ணலாமா? பிதாவே, சபைகளை இந்த கடைசி காலத்தில் காப்பாற்றுங்க. கடைசி காலத்தில் இந்த கள்ள தீர்க்க தரிசன, கள்ள மார்க்க, கள்ள அப்போஸ்தலர்களிடத்திலிருந்து காப்பாற்றுங்க. இன்னைக்கு மினிஸ்ட்ரியை பிசினஸ் ஆக்கிட்டாங்க. பணத்துக்காக எதையுமே செய்யணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே பணம் பணம். சத்துருவுடைய கண்களை கட்டி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆடம்பரம், luxurious, lethargic life. Lord, we pray for every churches. Lord, release all the clutches from the false prophecy in the name of Jesus. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. சபைகள்லாம் ஒன்றுபடட்டும், ஊழியங்கள்லாம் ஒன்றுபடட்டும், நல்ல உண்மையான ஊழியங்கள், ஐக்கியங்கள் எல்லாம் இணையட்டும். சத்தியத்தின் மார்க்கத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் இணையட்டும். எழுந்து நின்று போராடி ஜெயிக்கிறதுக்கு பலனை கொடுங்க, பலனை கொடுங்க. இந்த யுத்தம் ஏதோ மனிதர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க நாங்க நினைக்கிறோம். யாரோ 1-2 பேர் வெறுப்புல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல சிஸ்டர், இட் ஹஸ் ப்ரீ பிளான்ட். இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னாலே ப்ரீ பிளான் பண்ணி சத்துருவினால செய்து கொள்ளப்படுகிற, செய்யப்படுகிற சதி திட்டங்கள். இதை கர்த்தர் உடைப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அநிநயிக்கமும் சமாதானமும் கர்த்தர் வருமளவும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக.